ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு சிசேட் அறிவு. நான் உங்கள் அறிவழகன் ராமச்சந்திரன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரீஸ்ல பார்ட் 36 பார்க்க போறோம். இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது, சரிதானே? ஒவ்வொரு கொஸ்டினுமே சின்ன சின்ன லாஜிக்ஸோட இருக்கும். வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம் பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஒரு 2 டிஜிட் நம்பருக்கு அதை ரிவர்ஸ் பண்ணி எழுதுறப்போ எனக்கு 4:7 வந்திருக்கணும். அப்ப அந்த மாதிரி எவ்வளவு பாசிபிலிட்டி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அந்த 2 டிஜிட் நம்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10x + y வச்சிருக்கேன். சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா அந்த 2 டிஜிட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா xy, அதை ரிவர்ஸ் பண்ணி எழுதுனீங்கன்னா yx வந்திருக்கணும். இந்த மாதிரி தான் வரும். இதை பட் வேல்யூவோட யூனிட் 10th பொசிஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது ஒரிஜினல். 10x + yன்றது ஒரிஜினல். அதை ரிவர்ஸ் பண்ணி எழுதுனா எனக்கு 10y + x வரணும். அதோட ரேஷியோ எப்படி இருக்கு? 4:7 இருக்கு. நான் உங்களுக்கு ரேஷியோல சொல்லி கொடுத்துருக்கேன். எப்படி எழுதலாம்? 10x + y / 10y + x = 4/7. இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணுங்க. அப்போ 70x + 7y = 40y + 4x. பதிலா சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணீங்கன்னா 66x = 33y. அப்போ x / y வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1/2 வரும். அப்ப x/y ஒரு 1/2 ஒரு அப்சல்யூட் ரேஷியோவை கிடைச்சிருக்கு. நம்மளோட விருப்பம் தான். ரேஷியோவை எப்படியாலும் காமன் டேர்ம் வச்சு மூவ் பண்ணலாம் இல்லையா? அப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. எக்ஸுக்கு 1, ஒய்க்கு 2ன்னு கொடுத்து பாருங்க. என்ன வருவாங்க? எனக்கு இந்த செட்ல பாருங்க, ஒரிஜினல கொண்டு போய் கொடுங்க. என்ன வருவாங்க? 12. ஃபைனல கொடுத்து பாருங்க, 21 வருவாங்க. 12க்கு 21 காமன் டேர்ம் பாத்தீங்கன்னா 4:7 வருவாங்க. அப்ப இது ஒரு பேர். அதே மாதிரி எக்ஸுக்கு 2ன்னு கொடுங்க, ஒய்க்கு 4ன்னு கொடுங்க. இங்க ஒரு பேர். எக்ஸுக்கு 3ன்னு கொடுங்க, ஒய்க்கு 6ன்னு கொடுங்க. எக்ஸுக்கு 4ன்னு கொடுங்க, ஒய்க்கு 8ன்னு கொடுங்க. இந்த மாதிரி எனக்கு மொத்தமா 4 பேர் கிடைப்பாங்க. ஆப்ஷன் செகண்ட் ஒன். ரொம்ப முக்கியமான கொஸ்டினுங்க. இதெல்லாம் ப்ராப்பரா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லாஜிக்ஸ் தெரிஞ்சிருந்தா எக்ஸாம் கால ஓட்டி விட முடியும். ஓகே தானே? செகண்ட் கொஸ்டின் தெளிவா படிங்க. செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு எக்ஸாமினேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஏ வந்து 20 மார்க்ஸ் மோர் தென் பின்னு சொல்லியிருக்காங்க. பி வந்து பாத்தீங்கன்னா 5% லெஸ் தென் ஏ அப்படின்னா ஹவு மச் பி ஸ்கோர்னு கேட்டிருக்காங்க. நான் என்ன பண்றேன்னா ஏ உடைய மார்க் ஃபர்ஸ்ட் கன்வென்ஷன் சொல்லி கொடுக்குறேன். ஏ உடைய மார்க் 100x வச்சிருக்கேன். பி உடைய மார்க் வந்து பாத்தீங்கன்னா 95x. இப்ப கிவன் டேட்டால இருந்து நான் கொண்டு போக போறேன். அப்போ 100x = 95x பிளஸ் ஒரு 20. அப்போ 100x 95x போயிடுச்சுன்னா 5x = 20. x ஓட வேல்யூ 4. பி தானே கேட்டிருக்காங்க. பிக்கு 95x. அப்போ 95 × 4 போட்டீங்கன்னா 318 வரும். நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஆப்ஷன். இது கன்வென்ஷனல். ஷார்ட்கட்ஸ்ல எப்படி போறதுன்னு சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. ஏ பின்னு 2 பேர் இருக்காங்க. பியோட மார்க் 80ன்னு வச்சுக்கோ. அப்ப ஏவோட மார்க் 100. ஏன்னா பர்சன்டேஜ் கான்செப்ட் ரவுண்டா ஏக்கு 100 வரணுன்றதுக்காக இந்த மாதிரி நான் பேஸ் பண்ணி நான் கொண்டு வந்திருக்கேன். அப்ப ஏ உடைய மார்க்ல 5% கம்மியா எவ்வளவு கிடைச்சிருக்கும்? ஏ 100 மார்க், அது 5% கம்மினா 95. 95 மல்டிபிள் தான் பியோட மார்க் வரும். 95, 180 இந்த மாதிரி வரணும். அப்ப அந்த மாதிரி போட்டே வாங்க பாப்போம். எனக்கு எங்க வந்திருக்காங்க சொல்லிட்டு, சரி 95, 190 வரணும். 95, 190 இந்த மாதிரி வந்துகிட்டே வந்தா கண்டிப்பா 380 தான் வருவாங்க. நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஷார்ட்கட்ஸ். கண்டிப்பா இதே மாதிரி நீங்க தாராளமா அப்ரோச் பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் 3 ரொம்ப முக்கியமானது. கொஸ்டின் 2 மணி நேரம் தெளிவா படிச்சுக்கோங்க. ஸ்பீடும் டிஸ்டன்ஸும் எப்பவுமே டைரக்ட் ப்ரொபோர்ஷன்ல தான் இருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டோரியில வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் கிவ்ஸ் ஒய். ஓகேவா? எக்ஸ் வந்து ஒய்க்கு கொடுக்குறது ஸ்டார்ட்ஸ் 40 மீட்டர்ஸ் முன்னாடி. அதாவது எக்ஸை கம்பேரிசன் பண்றப்போ ஒய் 40 மீட்டர் முன்னாடி இருக்காரு. அப்போ எக்ஸ் ஒயோட ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1000 மீட்டர் ஓடி இருக்காருன்னு வச்சுக்கலாமே. அப்போ ஒய் எவ்வளவுதான் ஓடி இருப்பாரு? 960 தான் ஓடி இருப்பாரு. காமன் டேர்ம் ரிமூவ் பண்ணீங்கன்னா 25:24. அதே மாதிரி எக்ஸ் கிவ்ஸ் இசட் ஸ்டார்ட் 64 மீட்டர் சொல்லியிருக்காங்க. சரிதானே? அப்போ எக்ஸ் இசட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ் 1000 மீட்டர் ஓடி இருக்காரு. இசட் வந்து 936 மீட்டர் தான் இருக்காரு. காமன் டேர்ம் ரிமூவ் பண்ணீங்கன்னா 125:117 அப்படின்னு வந்திருக்கும். இப்போ இதுல இருந்து நம்ம எக்ஸ் ஒய் இசட் கண்டுபிடிக்கணும். ஓகே தானே? கண்டுபிடிக்கலாமா? நான் என்ன பண்றேன்னா அப்படியே எழுதுறேன். ஒய் எக்ஸ் என்ன வந்திருக்கும்? 24:25. அடுத்தது எக்ஸ் இசட் வந்து பாத்தீங்கன்னா 125:117. உங்களுக்கு தெளிவா தெரியும். நான் டிக் மாடல் பயன்படுத்தணும் அப்படின்னா இங்க என்ன காமன் டேர்ம் முடியுது அதே காமன் டேர்ம் இங்க வரும். அதுக்கு தான் இப்படி ஃப்ரேம் பண்ணிருக்கேன். சரியா? சோ இது ஆஸ் யூசுவல் எப்பயும் போல நீங்க கிராஸ் மல்டிபிள் பண்ணி நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலா என்ன கிடைச்சிருக்கும்? 120:125:1117 வரும். அப்போ இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா நல்லா லிசன் பண்ணுங்க. நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஹவு மெனி மீட்டர்ஸ் ஒய் கிவ் டு இசட்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒய்க்கு இசட்டும் கண்டுபிடிக்கிறேன், ஒய்க்கும் இசட்டுக்கும் கண்டுபிடிக்கிறேன். ஒய்யோட வேலை என்னங்க இருக்கு? ஏன்னா இதுல ஒய் வந்து பாத்தீங்கன்னா 120 இருக்கு. ஒய்க்கு 120 இருக்கு. இசட்டுக்கு 117 இருக்கு. அப்ப 120க்கு 117 காமன் டேர்ம் ரிமூவ் பண்ணீங்கன்னா
40:39 வருது. ஓவரால் மீட்டர் எவ்வளவுங்க இருக்கு? 1000 மீட்டர். அப்ப இங்க பாருங்க, அப்போ 40 பார்ட் அப்படின்றது 1000 அப்படின்னா 1 பார்ட்டோட வேல்யூ 25 கிடைச்சிருக்கும். 1 பார்ட் 25னா நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. 1 பார்ட் 25 அப்படின்னா ஒய் வந்து பாத்தீங்கன்னா 1000 மீட்டர் ஓடின மாதிரி கணக்கு பண்ணிக்கோங்க. அப்ப இசட் வந்து பாத்தீங்கன்னா 975 மீட்டர் தான் ஓடி இருப்பாரு. அப்போ அவங்க 2 பேருக்கு அந்த டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு? 25 மீட்டர். செகண்ட் ஆப்ஷன். திரும்பவும் சொல்றேன், இதை புக்ல வளவலன்னு கொடுத்திருப்பான், இல்ல டிஒய்க்கு நீங்க எங்கேயாச்சும் வெப்சைட்ல காப்பி பேஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அங்கேயும் வளவலன்னு கொடுத்திருப்பாங்க. சோ அதுக்குதான் சொல்றேன், இப்படி நான் சொல்ற மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே தானே? கொஸ்டின் நம்பர் 4 அதோட நிதானமா ரீட் பண்ணுங்க. இது அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். கொஸ்டின் தெளிவா படிச்சுக்கோங்க. If x is greater than or equal to 25, x is greater than or equal to 25, y is less than or equal to 40 ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல x-க்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க, greater than or equal to 25 ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஆப்ஷன் ஏ எடுத்துக்கிறேன். ஆப்ஷன் ஏ வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க? x greater than y ன்னு சொல்லியிருக்காங்களா? அப்ப நான் இந்த இடத்துல வந்து x-க்கு வந்து பாத்தீங்கன்னா 26ன்னு கொடுக்கலாம், y-க்கு 39 கொடுக்கலாம். அப்ப கண்டிப்பா எனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையவே கிடையாது. செகண்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா y மைனஸ் எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா greater than 15 சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல வந்து நல்லா பாருங்க, செகண்ட் ஆப்ஷன் எடுக்கிறேன், y மைனஸ் எக்ஸ் எடுக்கிறேன். நான் எக்ஸ் என்ன செய்யறேன் அப்படின்னா நல்லா பாருங்க, எக்ஸுக்கு 26ன்னு கொடுக்குறேன், ஒய்க்கு 39 கொடுக்குறேன். அப்போ y மைனஸ் எக்ஸ் எனக்கு என்னங்க வந்திருக்கு? 13 வருது. அப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இது இன்னொரு கான்செப்ட். எக்ஸுக்கு 25 கொடுங்க, ஒய்க்கு 40 கொடுங்க. இந்த இடத்துல டிஃபரன்ஸ் y மைனஸ் எக்ஸ், y மைனஸ் எக்ஸ் என்ன வருது? 15ன்னு வருது. அப்போ எல்லா நேரமும் எனக்கு இது சூட் ஆகாது. அவன் என்ன கேட்டிருக்கான்? ஆல்வேஸ் ட்ரூன்னு கேட்டிருக்கான். அப்போ எல்லா நேரமும் எனக்கு செகண்ட் ஆப்ஷன் சூட்டபிள் ஆகாத, செகண்ட் ஆப்ஷன் கிடையாது. தேர்ட் ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க? y மைனஸ் எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா less than or equal to 15 சொல்லியிருக்காங்க. அப்ப செக் பண்ணி பார்க்கலாமா? எக்ஸுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 25 கொடுங்க, ஒய்க்கு வந்து பாத்தீங்கன்னா 40 கொடுங்க. டிஃபரன்ஸ் வந்து y மைனஸ் எக்ஸ் என்ன கிடைக்குது? 15ன்னு கிடைக்குது. அடுத்து எக்ஸுக்கு 26ன்னு கொடுங்க, ஒய்க்கு 39ன்னு கொடுங்க, y மைனஸ் எக்ஸ் என்ன வருது? 13 வருது. ஆமா, சில நேரத்துல 15ன்னு வருது, சில நேரத்துல 15க்கு கீழே வருது. கண்டிப்பா ஆப்ஷன் சி டேலி ஆகிற மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் ஆப்ஷன் டி ஒரு செக் பண்ணிக்கலாமா? இது ஆப்ஷன் சி. இது ஆப்ஷன் டி. பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 65 சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸுக்கும் எக்ஸ் பிளஸ் ஒய் கொடுக்கலாமா? ஒரு தடவை 20 கொடுங்க எக்ஸுக்கு, ஒரு தடவை 40 ஒய் கொடுங்க, என்ன வருது? சாரி, 60 வருது. ஒரு தடவை எக்ஸுக்கு 25 கொடுங்க, ஒரு தடவை ஒய்க்கு 40 கொடுங்க, 65ன்னு வருது. ஒரு தடவை எக்ஸுக்கு 26ன்னு கொடுங்க, ஒரு தடவை ஒய்க்கு வந்து பாத்தீங்கன்னா 39 கொடுங்க, 65ன்னு வருது. ஒரு தடவை எக்ஸுக்கு 28ன்னு கொடுங்க, ஒரு தடவை ஒய்க்கு வந்து பாத்தீங்கன்னா 30 கொடுங்க, 58 வருது. அப்ப எல்லா நேரமும் அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஈக்குவல் ஆகல. ஏன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 65 சொல்லியிருந்தா ஓகே. பட் அப்ப எனக்கு இதுல தெளிவா தெரியுது, ஆப்ஷன் சி தான் எனக்கு ப்ராப்பரா டேலி பண்ணுது. ஒழுங்கா நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான லாஸ்ட் கொஸ்டின். நீங்க பாருங்க, இந்த கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்கட் இருக்கு, சரிதானே? நான் உங்களுக்கு கன்வென்ஷன்ல சொல்லி கொடுக்குறேன். ஈனாஸ் ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா ஈனாஸ் ஏஜ் 13. கொஸ்டின் ஃபுல்லா படிச்சுக்கோங்க. ஃபுல்லா கொடுத்துருக்காங்க, கடைசி லைன்ல கொடுத்துருக்காங்க. ஈனாஸ் மதர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 13 + 24 இதெல்லாம் கிவன் டேட்ல இருக்கு. அப்ப ஈனாவோட மதர் 37, அவரோட அப்பா விட 3 வயசு அவரோட அம்மா கம்மியா. அப்ப ஈனாவோட ஃபாதருக்கு 40. ஈனாஸ் ஃபாதர் 37 + 3 போட்டீங்கன்னா 40 கிடைச்சிருக்கும். அப்போ கேள்வி என்ன கேட்டிருக்கான் பார்க்கலாமா? ஏஜ் ஆஃப் ஈனாஸ் ஃபாதர், ஏஜ் ஆஃப் ஈனாஸ் ஃபாதர் அட் த டைம் மேரேஜ் ஆகுறப்ப ஈனாவுடைய அப்பாவுக்கு என்ன ஏஜ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இப்போதைக்கு ஈனோட அப்பாவுக்கு 40 வயசு மைனஸ் அந்த 13 வருஷம் கேப், ஈனாவுடைய இயர் வந்து 4 வருஷம். அப்போ 40 - 17 போட்டீங்கன்னா 23 கிடைக்கும். கல்யாணம் பண்றப்ப அவருக்கு வயசு 23. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ரொம்ப முக்கியமானதுங்க, மாட்டிக்க வேண்டாம், நிதானமா கொண்டு போங்க. சரிங்களா? ஸோ இந்த 5 கொஸ்டினுமே டிஃப்ரெண்ட் லாஜிக்ஸ் இருக்கும். ஸோ ப்ராப்பரா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டேக் கேர். தேங்க்யூ.